அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் அக்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரண்பன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவல்லையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம். அன்பர்களே, இறைவன் எப்படி நாம் வாழ்வதற்காக எல்லா வகையான காரியங்களையும் உடனிருந்து நிகழ்த்துகின்றான், ஒன்றாயிருந்து நிகழ்த்துகின்றான், வேறாயிருந்து இயக்குகின்றான். இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்ற இறைவனை நாமும் அவனுக்கு எல்லா காரியங்களையும் செய்து பார்ப்பது நம்முடைய மகிழ்வு. ஒரு பெரியவர்கள் தன்னுடைய வாரிசுகளுக்கு எல்லா நிர்வாக பொறுப்புகளை எல்லாம் எப்படி கொடுத்து அழகு பார்ப்பார்களோ அதே போன்று இறைவன் துயில் கொள்வதாக நினைத்து அவனுக்கு பொன்னூஞ்சல் பாடுவதும், காலையில் எழுந்திருக்கின்றது நாம் எழுந்திருக்கின்றது போன்று இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதும் வழக்கத்தில் இருக்கிறது. அது திருக்கோயில்களிலே மரபு வழி செய்கிறார்கள். இதெல்லாம் முன்னர் மன்னர்களுக்கும் பெரிய தனவந்தர்கள் நிலசுவார்ந்தார்கள் இவர்களுக்கு மட்டுமே இருந்தது. அதை மணிவாசகர் வந்தரை இறைவனோடு ஏற்றி அதை போட்டு புகழ்கின்றார். அதற்கு திருப்பள்ளி எழுச்சி என்று திரோதான சுத்தி என்று இதனை கூறுவார்கள். அந்த வகையிலே அருணன் இந்திரன் திசை கீழ் திசைக்கு சூரியனுடைய 12 கதிர்கள், அந்த கதிர்களில் ஒன்றாக விளங்குகின்றது. அது சூரியனுடைய தேர்ப்பாகனாக சொல்வார்கள். அந்த தேர்ப்பாகன் கீழ் திசைக்கு வந்து விட்டான். கீழ் திசையிலிருந்து மேலே புறப்படுகின்றான். அதனால் ஒரு செவ்வானம் போன்று ஒரு புறத்துந்த நிலைமை தோன்றுகிறது. இருள் நீங்கிவிட்டது, இருள் போய் அகன்றது. அதனால் சூரியன் வருவதற்கு முன்பாக ஏற்படுகின்ற ஒரு சூழல். இந்த சூழலைத்தான் அருணன் இந்திரன் திசை அணுகினன். அவன் கிழக்கு திசையிலிருந்து அருணன் சூரியனுடைய தேர்ப்பாகன் மேலே வர ஆரம்பித்து விட்டான். அதன் காரணமாக இருள்கள் எல்லாம் நீங்கப்பட்டிருக்கிறது. இந்த உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எட எட நயன கடிமலர் மலர. உன்னுடைய சூரியன் அங்கே உதயமாகின்றது. அந்த சூரியனுடைய தோன்றுதல் காரணமாக எப்படி சூரியன் தோன்றினால் தாமரை மலர் மலரும், ஆகையினால் நின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எடையட கடிமலர் மலர அப்படின்னார். அங்கே சூரியன் தோன்றுகின்ற போது பூவுலகத்தில் இருக்கின்ற தாமரைகள் எல்லாம் மலர்கின்றன. உன்னுடைய முகமும் சூரியன் போன்று உன்னுடைய கண்ணிலேயே சூரியனை வைத்திருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய முகமும் மலர்ந்து இருக்கிறது. இந்த மலர்ந்த முகத்தை காணுவதற்காக நாங்கள் எல்லாம் எடையட நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் அக்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் உரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுள் சிவபெருமானே. இந்த திரட்சி பொருந்திருக்கின்ற இந்த பூக்களை எல்லாம் அதன் மீது இருக்கின்ற தேன்களை
எல்லாம் உண்ணுவதற்காக ரீங்காரமிட்டுக் கொண்டு கொண்டினங்கள் எல்லாம் உயிர்த்து கொண்டிருக்கின்றது. கீழ் திசையிலிருந்து சூரியன் எழுந்து வந்து விட்டான். அருணன், உன்னுடைய மலர் திருமுகம் மலர்ந்திருக்கிறது, மகிழ்ச்சியோடு இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி பொருந்தி அந்த முகத்தை காணுவதற்காக அடியார்கள் நாங்கள் எல்லாம் மலர் திருவடியை வணங்குவதற்காக வருகை வந்திருக்கின்றோம். இவை ஒரு திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, திருப்பெருந்துறையிலே வீட்டிருக்கின்ற சிவபெருமானே, அங்கே கமல மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன, அதனை பண்டுகள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் சூரியன் எழுந்து வந்திருக்கிறார். ஆகவே உன்னுடைய முகத்தாமரையாகிய சூரியனை எங்களுடைய இருள் நீங்குவதற்காக, எங்களை பற்றி இருக்கின்ற இருள் நீங்கவும், உலகத்தை பற்றி இருக்கின்ற இருள் நீங்க எப்படி அந்த சூரியன் தோன்றுகின்றாரோ அதை கொண்டு உன்னுடைய முகத்தை காட்டினால் எங்களுடைய மனத்தில் இருக்கின்ற சூரியன் இருள் நீங்கும். ஆகவே சிவபெருமானே, அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையை, பெரிய ஒரு மலை, அந்த மலையில எவ்வளவு செல்வங்கள் இருக்குது. அவ்வளவு செல்வத்தை ஒரு நாள் அனுபவிக்க முடியுமா? எல்லா பேர்களும் இன்பம் துய்க்க வேண்டும் என்பதற்காக அருளாகிய மலையை கொண்டிருக்கின்ற சிவபெருமானே, அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையை, அவன் நிதியா அருளாகிய நிதியை கொடுக்கக்கூடியவன். அந்த நிதியை கொடுத்தால் அதை பெறுகின்ற ஆனந்தமும் உடனே பெற வேண்டும். அதனால் ஆனந்த மலையாக இருக்கின்றவன். அலைகளிலே அப்படின்னார், கடல் அலை வந்து தன்னுடைய கடலிலே இருக்கின்ற பொருட்களை எல்லாம் கடைக்கு எடுத்து கையினாலே நமக்கு கொடுக்கிறதா. ஆகையினால் விரைவா நீ கடலாக இருக்கின்றாய், உன்னுடைய கரங்கள் எல்லாம் அலைகளாக இருக்கிறது. பூவுலகு கடல் உலகத்தில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் நாங்கள் வாழும் பொருட்டு எங்களுக்காக நீ உன்னுடைய கரங்களினால் எடுத்துக் கொடுக்கின்றாய். ஆகவே அருள் நிதியாகவும் ஆனந்த மலையாகவும் அலை கடலாகவும் இருக்கின்ற இறைவனே, நீ பள்ளி எழுந்தருளாயாக, எங்களுக்கு உன்னுடைய திருமுகத்தை கொடுப்பாயாக, அதனை கொண்டு நாங்கள் எல்லாம் உய்வோமாக என்று அறிவிப்பு கொண்டிருக்கின்றார்.